அனுப்பலாது இப்போ தள்ளுறதுக்கு மட்டுமே இல்லை. அம்மா தள்ளுறாரா அம்மா வந்து அழுதோன்னு இருக்கு தள்ளி போட்டு. இதுல தமிழ் சிங்களம் வந்து பேதம் இல்லை, ஒரே மாதிரி தான் மக்களை பார்க்கும். 3 மணி இங்கே தானே இருக்காங்க. பார்த்தா வந்திருக்க மாட்டேன். எல்லாரும் கப்பலை விட்டு போல சனத்தை மேத்தி இறக்கி எவ்வளோ செய்யலாம். நான் உங்களுக்கு கச்சேரிக்கு போன போட்டு படுக்கிறோம். நீங்க உட்காந்துருக்க சாப்பாடு மில்ல ஒன்று மில்லிப்பா விளையாட்டு காட்டுறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையூடா சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் இறங்குதுறையில் வந்து நாங்கள் நிற்கிறோம். ஏன் நீங்கள் வந்து நாங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், வருடாந்தம் நடைபெறுகின்ற கச்சதீவு திருவிழா, அதாவது அந்த திருவிழாவுக்கு நாங்கள் போகிறதுக்காக வந்து நாங்கள் இப்போ வந்து 4 மணி ஆகுது. 4 மணி ஆகி நாங்கள் இன்னும் கச்சதீவுக்கு வந்து பயணம் செய்யலை. அதாவது வருடத்தில் ஒரு நாள் நடைபெறுகின்றது. நிறைய மக்கள் வந்து போகிற இந்த குறிகட்டுவான் இறங்குதுறையால் நிறைய பேர் வேறு வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த கச்சதீவை நோக்கி வந்து பயணிப்பினோம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இங்கே இருந்து கச்சதீவுக்கு பயணிக்கிற மக்களுடைய நிலைப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஏன்னா விடிய 5 மணிக்கு தொடங்கின படகு சேவை வந்து 2 மணி மட்டும் படகு சேவைகள் வந்து போய்கொண்டிருக்கும். மக்களும் வந்து பயணிக்கலாம். அதோட 2 மணியோட படகு சேவை வந்து நிப்பாட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தவ. ஆனால் இருந்தாலும் கூட இப்போ 4 மணி ஆகியும் இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து நிற்கணும். 40 படகுகள் இந்த இடத்துலேருந்து கச்சதீவுக்கு, அதுவும் குறிகட்டுவானிலிருந்து கச்சதீவுக்கு அந்த பயணத்தின் சேவையில் வந்து ஈடுபடும் என்று சொல்லியிருந்தவ. அப்படி இருந்தும் இங்கே இருக்கிற விஷயம் வந்து படு மோசமாக வந்திருக்குது. நாங்களும் போகிறதுக்கு வந்தாங்க. நான் கொஞ்சம் ஒரு 10 மணி 11 மணி அப்படி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் எனக்கு வந்து 2 உடல்நிலை சரியில்லை. இப்போ அதால் இல்லாட்டி வேலைக்கு 4 மணிக்கு போயிருக்கலாம், போயிருந்தால் இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் இருந்தாலும் கூட நான் போகையில் இந்த முடிவில் இப்போ திடீரென்று வெளிக்கிட்டதால் இங்கே 11 மணி அப்படி வந்து சேர்ந்தேன். இப்போ 4 மணி ஆகுது நிற்கிறேன். இந்த நிலவரத்தை வந்து ஒருக்கா பாருங்க. தொடர்ச்சியாக நாங்கள் கச்சேரிக்கு போயிட்டு அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள், அதோட திருவிழாக்கள் எல்லாத்தையும் வந்து எங்களோட யூடியூப் சேனலோட காணலாம். எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை வந்து பாருங்க. தொடர்ச்சியாக காலைக்குள்ளே போகலாம். இதையும் பஞ்சியை பார்க்காம வேலைக்கு வெளிக்கிட்டு போனாக்கள் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் வந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி ஆகுது. 2 மணியோட இந்த கச்சேரிக்கான படகு சேவைகள் எல்லாம் வந்து நிப்பாட்டப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கணும். அப்படி தான் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்படி 5 மணிக்கு தொடங்கின படகு சேவை. ஆனால் இருந்தாலும் கூட இன்று இப்போ வரைக்கும் பாருங்க இவ்வளோ மக்கள் நிற்கிறேன்னு சொல்லி எத்தனை படகுகள் போய் சேர்ந்துருக்கு, இன்னும் எத்தனை படகு போய் சேர இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா 40 படகுகளுக்கிட்ட கச்சேரிக்கான சேவையில் ஈடுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தவன். ஆனால் இருந்தாலும் இவ்வளோ மக்கள் இந்த வெயிலுக்குள்ளேயும் இந்த புனித அந்தோனியார் ஆலயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க வெயிட் பண்ணி கொண்டு வைக்கணும். ஒரு சில பேர் கதிரை எல்லாம் வந்து போட்டு கீழே வந்து இருந்துட்டோம். ஆக்கள் தலானிகள் பாய்கள் அப்படி இப்படின்னு சொல்லி 9 மணி வரை நிறைய படகுகள் வந்து தொடர்ச்சியாக போய் கொண்டு வந்தேன்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ நிறைய நேரமாக படகுகள் போகிறது வந்து குறைவாக இருக்குது. 40 படகுகள் வந்து சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் கூட மக்கள் இவ்வளோ வெயிலுக்குள்ளே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இவ்வளோ நேரத்துக்கு படகு வந்து போகல பாருங்க. இவ்வளோ பேரும் நிற்கிறது. இங்கேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் ஜனங்கள் நிற்கிது. கொட்டையைக்குள்ளே கூட இந்த அரசாங்க உத்தியோகத்தில் தான் கொட்டையைக்குள்ளே இருந்து பதிவுகளை வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் இந்த வெயிலுக்குள்ளே நின்று போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணி வைக்கணும். இவ்வளோ பேர் எல்லாம் சாமான்கள் அதோட வச்சு கொண்டு நிற்கணும் பாருங்க. இப்போ 40 படகுகள் வந்து சேவையில் ஈடுபட்டுருக்குன்னு சொன்னால் அப்படியே மக்கள் போய்கொண்டே இருக்கணும். நின்று நிற்க வேண்டிய சேவைகள் வந்து இருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் கூட இவ்வளவு நேரம் படகுகள் போகிற மாதிரியே தெரியல. ஆக்கள் கொண்டு வந்த குடைகள் பாய்கள் எல்லாத்தையும் போட்டு இந்த இடத்துல இருந்துட்டோம். இப்போ குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து கச்சத்தீவுக்கு போகிற ஆக்கள் நிலைப்பாடு இப்படித்தான் இருக்குது. நாங்களும் பிந்தி வந்ததால் இந்த இதில் நாங்களும் வந்து சிக்கி கொண்டு விட்டோம்னு தான் நினைக்கிறோம். ஆனால் போய் சேருவோமோ என்ன மாதிரின்னு சொல்லி தெரியல. 2 மணியோட நிப்பாட்டினோம்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துலேருந்து இவ்வளோ பேரையும் அந்த டைமுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறதுன்றது பெரிய ஒரு விஷயம்தான். ஏன்னு சொன்னால் இனி செக் பண்ணணும், செக் பண்ணி பேக்குகள் செக் பண்ணணும், அதோட ஐசிஎல் அதை எல்லாம் பதிவு செய்யணும். பதிவு செஞ்சு தான் உள்ளுக்கு வந்து எடுக்கணும். ஆனால் அதுக்கான நேரம் இருக்குமோ என்று சொல்லி தெரியல. இப்போ நேரம் சரியாக வந்து 12 சொன்னால் வேறு வேறு இடங்கள்லேருந்து இங்கே போகிறதுக்காக வந்திருப்பினோம். வெளி மாவட்டங்கள்லேருந்தெல்லாம் வந்திருப்பினோம். ஆக்கள் இதில் வந்து கரண்ட் மணிக்கல. ஏன்டா அவ்வளோ வெயில், கொட்டகைகள் எதுவுமே இல்லை தானே பயணிகள் வந்து போகிறதுக்கு. அதால் வெயிலுக்கு ஆக்கள் கதிரையில் போட்டெல்லாம் இந்த இடத்துல இருந்துட்டேன். வயசான ஆக்கள் இருந்து பாருங்க இவ்வளோ பேர் இந்த இடத்துல நிற்கணும். செக்கிங் பண்ணுற இடத்துக்கு இஞ்சால மட்டுமில்லை, செக்கிங் பண்ணி உள்ளே விட்ட ஆக்கள் கூட இன்னும் போய் சேரையில பாருங்க. இப்போ தான் அறிவிச்சிருக்கணும் போக்குவரத்தில் வந்து ஒழுங்கு செய்யணும், எல்லாருமே வந்து அமைதியாக நிற்க சொல்லி. ஆனால் இன்னும் எவ்வளோ பேர் போகலாம், இத்தனை படகு தான் ஓடணும்னு சொல்லி வரையறைகள் எதுவுமே இன்னும் சொல்லப்படையில. அப்போ எவ்வளோ பேரும் இப்போ நம்பித்தான் நாக்கள் நிற்கணும். இப்போ அறிவிச்சா பிறகு இவ்வளோ பேரும் நம்பித்தான் நிற்பினோம் தாங்களும் போகலாம்னு சொல்லி. ஆனால் இத்தனை படகு தான் போகும், இவ்வளவு வரையறைக்கெல்லாம் நாக்களை கொண்டு போவோம்னு சொல்லி எதுவும் அறிவிக்கப்படையில. போக்குவரத்தில் ஒழுங்கு செய்யப்படுது.
ஆக்கள் குழப்பம் அடையாமல் நில்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. வணக்கம் வணக்கம். இந்த கச்சதீவுக்கு பயணம் கச்சதீவு போகிறதும் வந்து நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்கள் ஒரு 8 மணிக்கு. 8 மணிக்கு வந்து இன்னும் போயிலையா? இன்னும் போயில்லை. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? போட் ஓடும்னு சொல்லியிருந்தாங்களே. அது கடல்லான்னு ஓடுது, ஆனால் இங்கே கரையில் இல்லை போட். என்ன சொல்றீங்க? அதான் சொல்கிறேன், கடல்லே ஓடும். கரையில் இருந்தால் தானே கடல்லே ஓடும். இங்கேருந்து ஆகல 9 மணிலேருந்து இப்படி இருக்கு. இவ்வளோ சிரமம் 9 மணிலேருந்து இருக்கு. இல்லை சிரமம் 9 மணிலேருந்து இருக்கு. அப்போ எப்படி இருந்தால் இந்த பெரிய யோசனை கேட்கல போயிட்டு யாரை கேட்கறது? கொண்டு போய் கேட்குற ஆக்களுக்கே தங்களை தெரியாம கிடக்கு. நான் மெல்லா ஒரு முறை போகிறதோ இல்லை இந்த முறை போண்டு பார்த்தேன்னு அது இந்த முறை தடையா போய் போல கிடக்கு. அந்த என்ன இளவேற போய் சேருவோம். நாங்கள் உங்களோட பெறணும். என்ன பார்ப்போம் அந்த மணியார் என்ன நினைக்கிறாருன்னு. அதானே போன வருஷம் இந்த இடங்கள் எல்லாம் கயிறுகள் கட்டி ஆக்கள் ஒரு பகுதிகளால் விட்டுருந்தது. ஆனால் இப்போ கயிறுகள் ஒன்றும் கட்டி இல்லை. ஆக்கள் எவ்வளோ தான் வெயிலுக்கு இல்லை லைன்லேயே நிற்கிறது. அப்போ சிலங்கள் எல்லாம் முன்னுக்கு மூவ் பண்ணி வந்து இவ்வளோத்துக்கு நிற்குது. வேறுங்க இவ்வளோ குமிஞ்சு நிற்கிற வேண்டிய ஆக்கள் இதெல்லாம் இப்போ இன்னும் லைனில் சிலங்கள் போகாது வேண்டு தான் நினைக்கிறேன். லைன் ஒன்றும் இல்லை, இப்படி இருக்கணும் ஆக்கள். எங்கேருந்து வாரீங்க? நாங்கள் மன்னார்லேருந்து வரோம். மன்னார்ல இருந்து? எத்தனை மணிக்கு வந்தீங்க? மன்னாரில் காலம் 9 மணிக்கு வந்தோம். 9 மணிக்கு வந்து இன்னும் போச்சேரி இல்லை. இவ்வளோ சனம்பாரன்னு தெரியும். ஒரு இவ்வளோ எல்லாம் கப்பல்கள் இதெல்லாம் இவ்வளோ நாடெல்லாம் உதவி செய்யிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தா பழைய படகுகள்லாம் ஓடிக்கொண்டிருக்காங்க. 8 கோசையும் கூட அடக்கி கொண்டான் போகுது. இப்போ எத்தனை வருஷமா நீங்கள் இங்கே போய் வாரீங்க கச்சேரிக்கு? நாங்கள் இதான் முதல் தடவை. இதான் முதல் தடவை போக ஆசைப்பட்டு வந்து நாங்கள் இங்கே வந்தால் பழைய நிலைமை மாதிரி கிடக்கு. பழைய வாழ்க்கையில் நினைச்சு பார்க்குற மாதிரி கிடக்கு. அவ்வளோ ஒரு நிலைமையில போகுது வாழ்க்கை. ஆனால் 40-50 படகு சேவை பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்படி சொல்லினாவே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தா அதே படகுலாம் நிற்குது. படகே போயில உண்மையா இந்த அரசாங்கம் நினைச்சா இன்னொரு வடிவா ஒரு நல்ல ஒரு கப்பலை விட்டு இவ்வளோ சனத்தை மேற்றி இறக்கி எவ்வளோ செய்யலாம். இவ்வளோ சனம் பாருன்னு தெரியும். ஒரு பெரிய கொழும்புலேருந்து வந்திருக்காங்க, கண்டியிலேருந்து வந்திருக்காங்க, நுவர்லியாலேருந்து வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லா இடத்தையும் வந்திருக்காங்க. மதவேதம் இல்லாமல் வந்திருக்காங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு போய்கொண்டிருக்குது. என்ன செய்யறது? அப்போ போய் சேருங்க நம்பிக்கை இருக்கு? போய் சேருவோம் இல்லை. காட்டினா அந்தனியார் காட்டினா சரி. அவையிலும் நம்பிக்கையோடு இருக்கணும். போய் சேரினோன்னு சொல்லி ஆனால் இன்னும் அங்கே அடுத்த படம் வந்த மாதிரியும் தெரியல. ஆக்கள் மூவ் பண்ணி போகிற மாதிரியும் தெரியல. இப்போ நாங்களும் நின்று பார்க்குறோம். ஆனால் போய் சேர்ற மாதிரி தெரியலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்படியே களைச்சி போய் நின்று ஆக்கள் இது ட்ரிங்க்ஸுகள் வந்து கரைச்சி கொடுத்து கொண்டு வைக்கணும். ஒரு நல்ல ஒரு வேலை. ஏன்னா சரியான வெயிலுக்கு சிலங்கள் நிற்குது. வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கேருந்து வாரீங்க? நாங்கள் சிலாபத்துலேருந்து வரோம். சிலாபம் அவ்வளோ தூரத்துலேருந்து வாரீங்களா? ஒவ்வொரு முறையும் பாருதா? இல்லை இன்னைக்கு தான் வந்துச்சு. இந்த முறை அந்தோனியாரை பார்க்கறதுக்கு வந்து நான் கண்டிலே வந்துருக்கீங்க. இப்போ எவ்வளோ நேரம் வந்துச்சு? ஐயோ நாங்கள் அங்கே வந்து 12 மணிக்கு சிலாபத்துலேருந்து 12 மணிக்கு வலிக்கிட்டேன். இங்கே வந்து சேர்ந்தது 8 மணிக்கு. 8 மணிக்கு வந்து இன்னும் போகலையா கச்சேரிக்கு? போகதான் இப்போ எத்தனை மணி? நாங்கள் 3 மணித்தரை மணி இங்கே தானே இருக்கோம். 3 நாள் மத்தியானம் இதில் இருக்கிறீங்க. படகு போகுது. உங்களுக்கு காசு போகிறதுக்கு உங்களுக்கு சாப்பாடும் இல்லை. பகலுக்கு கூட சாப்பாடு இல்லை. எப்படி நடந்து தெரிய மாட்டேன். இந்த மாதிரி புதுசாக வாரீங்களே? நாங்கள் வந்த பிறகு 2 படை ஒலிக்கிட்டு போயிடுச்சு. அதில் எங்களை போகல. இவ்வளோ சனம் இருந்தது. கண்பா இல்லை. நீங்கள் வந்து 8 மணி 8 மணிலேருந்து இங்கே உட்காந்துருக்கேன். சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ தண்ணி கொஞ்சம் கிடைச்சி இடத்தையும் வீட்டுக்கு போகல. வீட்டுக்கு போனால் இதையும் வந்து ஆக்கள் பிடிச்சிதான் பெரிய பிரச்சனை இருக்கு. நாங்கள் நேற்று இரவில் இருந்து வாராக்கள் தான் டயர்டாக இருக்குது. சரி இப்போ அம்மா என்ன கேட்குறீங்க? கொண்டே விடணுமா? எங்களை பார்க்க விடவும் நாங்க முதல் வந்திருக்கிறது பாக்குறது. அந்தோனியார் பாக்குறதுக்கு பார்த்து தான் போகணும். நாங்க இப்படி அந்த தொங்கல்லேருந்து இந்த தொங்கல் மட்டும் நிறைய மக்கள் வந்து இப்போ 2 மணிக்கு வந்து அவைகள் 2 மணிக்கு பிறகு போகணும். நீங்கள் நீ போகலான்னு சொல்கிறது வேறு விஷயம். 8 மணிக்கு வந்த ஆக்கள் கூட இந்த வரைக்கும் விளையாட்டில் பார்த்து கொண்டு வைக்கணும். இன்னும் படகுகள் வந்து போன மாதிரி தெரியல. எல்லாமே இதில் ஒரு 10 அடி பந்தல் போட்டுவே. ஆனால் ஒரு கொஞ்சம் மிஞ்சால் ஒரு இன்னும் ஒரு 20-30 அடி பந்தலோ கொஞ்சம் நேட்டி போட்டிருந்தா கூட சிலங்கள் போட்டுகள் தாமதமாக நேரத்தில் அதில் கண்டாலும் வந்து நிற்குங்க. இப்போ 7வது ஆக்கள் கூட இந்த இதில் வேறு எங்காலையெல்லாம் வந்து ஒரு சைட்டில் வந்து இருக்குது. ஏழாமெல்லாம் இந்த பிள்ளைக்கெல்லாம் 7வது ஓடகு வந்து சைட்டில் வந்து வச்சு கொண்டு இருக்கிறாரு. இதில் அந்த 7வது ஆக்கள் நிற்கிறது கூட இந்த இடத்துல ஒரு கொட்டகை வந்து இல்லை. இதில் 10 அடி கொட்டகை மட்டும் வேலை கட்டி போட்டிருக்கணும். இதில் வேறு இதுக்குள்ள இந்த பதவி செய்கிற ஆக்கள் மட்டும்தான் இருக்கணும். மற்ற ஆக்கள் 7மோ 7வதோ இந்த
ரோட்டில் நாக்கள் இருக்க வேண்டிய நிலைப்பாடு வந்து இருக்குது. இப்போ அந்த அங்கே இந்த கொட்டைக்குள்ளே போயிருக்க சொல்லியிருக்கு. கூட்டி கொண்டு போகிறேன். இப்போ அப்படி இன்னும் தெரியும். இப்போ ஜிஏ பிரதிநிதிகள் வந்திருக்கிறார். பார்ப்போம் என்ன விஷயம் சொல்ல போகிறாரா இல்லை என்னன்னு சொல்லி பார்ப்போமா. வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு போட் கச்சேரிக்கு போன போட்லேருந்து இப்போ எடுக்கிறோம். சரி, எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிற எடுக்கிறோம். சரி, கொஞ்சம் எத்தனை போட் போயிட்டுது? 52 போட் போயிட்டுன்னு சொல்லி 9 மணிக்கு கூட ஆக்கள் வெயிட் பண்ணி கொண்டு வைக்கணும். 40 போட் போயிட்டுது. அங்கேயும் மேற்றி கொண்டு திருப்பி இப்போ கச்சேரி வருகுது. ஏற்றி கொண்டு இப்போ அப்படி மேற்றுவோம். கிளம்பி கொண்டு ஒன்றும் செய்யலை. இல்லை குழந்தை பிள்ளையோட நிற்கிறாங்களோ உள்ளுக்கு எடுத்து விட்றேங்க. குழந்தை புள்ளியோடு நிற்கிறாக்களை உள்ளுக்கு எடுக்கணும். ஆனால் இருந்தாலும் கூட அதுக்குள்ளே பதிவு செய்கிற ஆக்கள் மட்டும்தான் இந்த கொட்டைகள் இருக்கலாம். இப்படி குழந்தை பிள்ளைகளோட ஏழாமல் இருக்கிறாக்களை இருக்கிறதுக்கான கதிரையிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே பதிவு செய்கிற ஆக்கள் மட்டும் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை வச்சிருக்கணும். இப்போ தான் வந்து சின்ன பிள்ளைகளை இப்போ கூட நேரம் நிற்கணும் ஆக்கள். ரெண்டு மணி மட்டும் பெறலாம். நாங்கள் இப்போ சிடிபியில் சொன்னாங்க ஒரு பஸ் தான் இருக்குது. ஒரு பஸ் தான் என்ன மாதிரிங்க. அது என்னென்னா எங்களுக்கு 3000 பேர்கிட்ட வந்துட்டேன். நாங்கள் எதிர்பார்த்த விட 3000 கிட்ட எதிர்பார்த்துனாங்க வந்துட்டு. இப்போ நாங்கள் போட்டு அது என்ன மட்டப்பட்ட அளவு தான் போட்டிருக்கு. கச்சேரியில் விட்ட போட் எல்சிஎம் பெறுது, நெடுந்தாரகம் பெறுது, அதோட நேவி ரோலர் எல்லாம் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணுவோம். இல்லை நிப்பாட்ட வேணாம் கிளியர் பண்ணுவோம். என்னென்ன இப்போ இது வந்து வேற ஒரு மாற்று ஏற்பாடும் செய்யலாது. போட் மட்டும்தான் ஒரே ஒரு வழி. சரிதானே? நாங்களும் என்ன செய்யலாம், வேணுமுண்டே இல்லை, ஒன்றும் செய்யலாது. மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். வந்து பெருத்துறையிலேருந்து வாரேன், நெல்லியடி பெருத்துறையிலேருந்து வாரேன். வந்து உள்ள ஜனம் உள்ள வெயிலுக்கு நிற்குதுண்டா, அந்த ஜனங்கள் குழந்தைகள் எல்லாம் உள்ள வெயிலுக்கு நிற்குது. அந்தந்த ஜனங்களாம் உடனுடன் அந்த வர்க்கில் அவங்க செயல்படணும். செயல்படாட்டி வேலை இல்லையே. மக்களை இப்படி வெயில் காய்ச்சி கொண்டு இப்படி இதை விளையாட்டு காட்டுறதா என்னடா? மனுஷரா நேசிங்க, மனித நேயத்தோடு நடவுங்க. குழந்தைகள் எல்லாம் வெயிலுக்கு நிற்க கூடாது. அப்பாவி மக்கள் எல்லாம் வெயில் கணிக்க கூட. இதுல தமிழ் சிங்களம் வந்து பேதம் இல்லை, ஒரே மாதிரி தான் மக்களை பார்க்கும். பெரிய அஞ்சினு பார்க்க தேவையில்லை. எல்லாரும் ஒட்டு மொத்தமாவே அனுப்பக்கூடிய பேக்கில் இருக்கணும். ராணுவ மக்கள் பேக்கில் அங்கேயும் இங்கேயும் சொல்லிடுறாங்க. சாப்பாடுகளை மக்களுக்கு அதுக்கு இந்த மாதிரி கொடுக்க இல்லை. வேறு சாப்பாடு கொடுக்குறாங்களோ ஒன்றும் இல்லை. மக்களை இப்படி வாட்டக்கூடாது. வேலைன்னா வேலை நீட்டாக இருக்கணும். வணக்கம். நான் இப்போ இருந்து வந்த வேலைன்னா நான் இருக்கிறது கனடா. சரி, இப்போ வணங்கல் நிலவரத்தை பார்க்க வெயிலுக்குள்ள என்ன செய்யறேன்னு தெரியாத தலையை சுற்றுற மாதிரி இருக்கு. என்ன நடக்கும்? 9:02 இப்போ என்ன நேரம்? 9:30 வந்து நான் இங்கே 1 மணி ஆகுது. இன்னும் போகல. இன்னும் 2 மணிக்காலும் செல்லும் போலி இருக்கு பார்க்குறதாட. என்ன நினைக்கிறீங்க? ஏதோ ஒருக்கா கச்சேரிக்கா பார்க்கணும். திருப்பி நமக்கும் வயசு வந்து வச்சிருக்கா பார்த்துட்டு போகன்ற முடிவில் வந்து நிற்கிறோம். இப்படி ஒரு நிலவரத்தை நான் எதிர்பார்க்கல. பார்த்தா வந்திருக்க மாட்டேன், இல்லாட்டி கேலியாக வந்திருப்பேன். நான் நினைச்சேன்னு ஒரு மாதிரி போயிடலாம். ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. பாதுகாப்பு படையினரோடையும் குழப்பத்தில் போகுது. பிற சிங்களாக்கள் போய் இந்த பாதுகாப்பு படையினர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேரம் செய்யுது அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணினோம். ஆனால் தமிழாக்கள் பாவம் அதுகள் பாய மூடிக்கொண்டு போய் பழகிட்டது கூடாது. அதோட இதில் தமிழ் தெரிஞ்ச ஆக்கள் யார், தமிழ் தெரியாத ஆக்கள் யாருன்னு தெரியாதவர்களுக்கு பேச நிற்குது. இல்லை நம்ம சாப்பிடுவோம் இல்லையாக்குமே என்ன சாப்பிடுவோம் இல்லையா? வெள்ளெண்ணம் சாப்பிட்னா வந்து மத்தியானம் ஆகிட்டு நீ ராவுக்கு வாங்க 6 மணி ஆகும். 4 ரொட்டியை கட்டி கொண்டு வந்து அதுக்கு 4 எரிஞ்சு ஒரு தான் போகிறேன். ஏன் கலக்கிறீங்க? நாங்கள் போகல உள்ள நாங்கள் போக போனா இல்லை வரையும். சரி, தங்கோட்டோலேருந்து 9 மணிக்கு வந்திருக்கிறாங்க. மெத்தட்டுக்கு ஏடுதான் காலையில் 9 மணிக்கு இன்னைக்கு வரக்கொள்ள. இன்னும் இருக்கிறாங்க வயசான ஆக்களுக்கு கால் வீங்கி விளையாட நின்றதுக்கு பிறகு இப்போ 2:30 ஆகுது. இப்போ தான் ஒரு படகு நேவின்ற படகு மூலமாக ஆக்களை வந்து ஏற்றிருக்கணும். இப்போ இதே மாதிரி என்ன 2-3 படகுகள் வேறு மாதிரி இருந்தால்
எல்லோரும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நேரம் 2:30 ஆகிட்டுது. அது வரைக்கும் இப்போ ஆக்கள் நிற்கிறேன். உள்ளுக்கு போன ஆக்கள்லாம் இப்போ ஏற்றிக்கிட்டு போயிடும். ஆனால் வெளியில் நின்று ஆக்கள் வந்து அப்படியே இன்னும் நிற்கிறேன் வழியில். கச்சதீவு ஆசையை பார்க்கணும்னு சொல்லி வந்த நிறைய பேர் இப்போ இந்த இடத்துலேருந்து போயினேன் பாருங்க. இப்போ நேரம் 2:30க்கு மேலே ஆகுது. நிறைய மக்கள் இவங்க போயிலான்ற நிலவரத்தில் போய் கொண்டு வைக்கிறமான படகுகள் வந்து ஒழுங்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் வந்து போய்கொண்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் குயிக்காக வேலை செய்வீங்க யோசிக்காம காட்சி இருக்காங்க அவ்வளோ பேரும். கொஞ்சம் பேரும் உள்வாங்களா சார் யோசிக்கிறீங்கல்ல. மயங்கி விழுந்துட்டேன். என்ன நடந்தது? உள்ள அனுப்பி விட்டீங்களா? எப்படி இருக்கு? பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க எங்களுக்கு பின்னுக்கு நிக்கிறாங்க. நீங்க இப்ப முன்னுக்கு விட்டீங்கன்னா இப்ப நாங்க என்ன செய்யறது? இவ்வளோ சனத்தை நிப்பாட்டி வச்சிருந்தா சனங்கள் வந்து போகிறதுக்கு வந்து அடிபட்டு கொண்டிருக்கு. ஒருத்தர் வயசான அம்மா தள்ளுறாரா எப்படி சேட்டு? வயசான அம்மாக்களை தள்ளி கீழே விழுத்திடும். ஒழுங்கா படகுகளை விட்டு ஆக்களை அனுப்பிடலாது. இப்போ தள்ளுறதுக்கு மட்டுமே இல்லை. அவன் போட்டான். அம்மா வந்து அழுதோன்னு இருக்க தள்ளி போட்டு தள்ளுக்குறான்னு வந்து டோக்கன் வந்து பிடிக்கணுமா வாக்கடைக்கு டோக்கன் கொடுத்துட்டு விட்டு கொண்டு வைக்கிறேன். ஒரு 1000 டோக்கன் கொடுக்கல. ஆனால் இப்போ கடைசி நேரம் டோக்கன் கொடுக்கணும்.
அம்மா எல்லாம் நெஞ்சை பிடிச்சி கொண்டு வைக்கிறா களைச்சி போனேன். வெளியில் லைனில் நிற்கிறார்களுக்கு டோக்கன் வந்து கொடுத்து கொண்டு வைக்கிறோம். இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு இப்போ 4 மணிக்கு தான் கடைசியாக வந்து டோக்கன் கொடுத்து முடிச்சிட்டேன். 4 மணியோட டோக்கனை கொடுத்து முடிச்சுட்டேன். எங்களுக்கு நாங்கள்லாம் கடைசியாக போகிறோம். இங்கே எங்களுக்கு பின்னால் ஒரு 5-6 பேர் வரையினோம். இதுக்குள்ள வாரத்தைப்பட்ட பாடு பெரிய பாடு. ஆனால் இனி இதுக்குள்ளேயும் திருப்ப இருக்குது. இப்போ இவ்வளோ பேரும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். ஓகே, நாங்கள் அடுத்து வர விஷயங்களை அடுத்த காணொலியில் வந்து பார்ப்போம். சரியாக கலைச்சி போகிறோம்.